என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்காக மாவு எடுத்துருக்கேன், ஒரு கப் மாவு. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். கைவிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. ஸோ நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு கப் அரிசி மாவு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி கிண்டிட்டு சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் நீங்கள் அப்படியே கையிலே பிசைஞ்சு கொடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு ஓரமாக இந்த மாவு வந்து நான் கடையில் தான் வாங்கினேன், கொழுக்கட்டை மாவு. அதுக்கிடையில் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வேர்க்கடலையை குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டஃப் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம். இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் 2 ஏலக்காய், கொஞ்சமாக எள்ளு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி தனியாக வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு ஸ்டஃப்பு பூரணம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். வெல்லத்துலேயே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அளவு கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம் பூரண கொழுக்கட்டை. ஸோ இப்போ நம்ம அந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், இதுக்கு எந்த ஒரு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஆனால் கம்மியாக வச்சுட்டு மட்டும் செய்யுங்க. இதுதான் இதனுடைய குறிப்பு. வெல்லம் கட்டி இல்லாமல் எல்லாத்தையுமே உடைச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே தேங்காய் பூ மாதிரி பண்ணி வச்சுருக்கோம், துருவி வச்சுருக்கோம். தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த வேர்க்கடலை, கொஞ்சம் எள்ளு அப்படியே முழுமையாக போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச வேர்க்கடலையும் எள்ளு ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாம் ஒன்றோட ஒன்று தேங்காய், இந்த ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரட்டும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம இதோடு சேர்த்து இந்த அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கைவிடாமல் கிண்டிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பதமாக வந்திருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃப்புக்காக வேண்டி வேர்க்கடலை, எள்ளு, ஏலக்காய் அரைச்சி வச்சுக்கோம், அதை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது வெள்ளை கலரில் இருக்க வெள்ளன்றதுனால நமக்கு கருப்பு கலரில் வரல. ஸோ இந்த மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ நம்ம எள்ளும் வெள்ளை கலரில் தான் போட்டிருக்கோம். இந்த ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்கு அச்சு வச்சுருக்கோம். இந்த அச்சில் தான் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பாருங்கள். ஸோ நானே கேமரா பிடிக்கிறதுனால எனக்கு தனியாக காமிக்க முடியல. ஒரே ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் தான் நான் இந்த பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு பால் சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த அச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த கொழுக்கட்டை மாவை வச்சுடுங்க. வச்சுட்டு சென்டராக ஒரு ஓப்பன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப்பை வச்சுடுங்க, ஒரு ஸ்பூன் வச்சு. அவ்வளோதாங்க, பூண்டு ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இந்த கொழுக்கட்டை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வேக வச்சிடலாம் ஒரு இட்லி குண்டானில் அடுக்கிட்டு. ஸோ எல்லாத்தையும் வேக வச்சுட்டு ஒரு 4 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஏன்னா ஆல்ரெடி மாவு வந்து நம்ம ஹாட் வாட்டர் போட்டு பிசைஞ்சதுனால. ஸோ இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை குக் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தொடவே ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும். ஹானாஸ் கிச்சன் தமிழ் புதுசாக பார்க்கணும் யாராச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.